ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இந்த கொழுப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது இந்த காலகட்டத்துல. எந்த நம்ம செக்கப்புக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அது ஏன் மேம் அது அதிகமாகுது? வயசு அதிகமானவங்களுக்கு அது இப்ப சின்ன வயசுக்காரங்களுக்கே அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது. அளவுக்கு அதிகமானால் தான் நமக்கு இது பிரச்சனை, இதய பிரச்சனை வரைக்கும் கொடுக்குது. ஆமா, இன்னைக்கு சர்வசாதாரணமா ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க. கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட்ல பிளாக் இருக்கு, ஸ்டண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேட்டி லிவர் வரிசை கட்டி நிக்கிறாங்க. கரெக்ட். சோ இதுக்கு எல்லாமே பாத்தீங்க அங்கங்க உருண்டையா இருக்கும் மேம். இல்ல அதுவும் கொழுப்பு கட்டின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றது. பட் இது சாதாரணமா நம்மளுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தலைன்னா நம்ம அதை பத்தி பயப்பட போறது கிடையாது. பட் ஆனா ஹார்ட்டையோ போய் அது அட்டாக் பண்ணுது, ஹார்ட் வெசல்ஸ் எல்லாம் அப்படியே மஞ்சளா படிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வருது. அதெல்லாம் எப்படி மேம் நம்ம சித்தால குறைக்கலாம்? தனியாவே கற்ப மருந்துகள் செய்யறதுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும். அது கரெக்டா அந்த பதப்படுத்தி பாவனை செய்து 2-3 முறை ஒரு மெடிசனை அப்படியே பாவனை செய்து எடுக்கும் போதுதான் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஆதம்பாக்கத்துல இருக்கக்கூடிய தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க டாக்டர் நித்யா மேம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள்ல இருந்து பெரிய பெரிய உடல் கொல்லி நோய்களை கூட அவங்க ரொம்ப சூப்பரா சித்தர்கள் கூறிய வழிமுறைகளை பின்பற்றி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆதம்பாக்கம் பிரான்ச்ல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். இதே தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் நம்ம தாம்பரம் முடிச்சூர்ல ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ நீங்க அந்த பகுதியில இருக்கிறீங்க, இல்ல நாங்க வெளியூர்ல இருந்து வரோம், நாங்க கிளாம்பாக்கத்துல இறங்கி அங்க நாங்க தாம்பரத்துல மேம பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக நான் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க எந்த நாள்ல வரணும், எந்த நேரத்துல மேம் கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ்லயும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை தாங்க. வாங்க நம்ம நித்யா மேம் கிட்ட அதை பத்தி பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப அழகா கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா கொலஸ்ட்ராலை பத்தி தான் மேம் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இந்த கொழுப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது இந்த காலகட்டத்துல. எந்த நம்ம செக்கப்புக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அது ஏன் மேம் அது அதிகமாகுது? வயசு அதிகமானவங்களுக்கு அது இப்ப சின்ன வயசுக்காரங்களுக்கே அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது. இதை சித்தால எப்படி மேம் நம்ம ட்ரீட் பண்ணலாம்? கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றது கொழுப்பு சத்துன்னு தான் சொல்லுவோம். அது உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து தான். ஸோ நம்மளுடைய செல்களோட இயக்கத்துல இருந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடக்கும்போது மூட்டுல இருந்து சத்தம் வருதுங்க, சைனோவியல் ஃப்ளூயிட் ரெடியூஸ் ஆயிடுச்சு, இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வகையான நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் அது கொடுக்கறதே பாத்தீங்கன்னா கொழுப்பு தான். 7 உடல் தாதுகள் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமானதே கொழுப்பு தான். எலும்புகள் வலிமையாக இருக்க நம்ம உடல்ல, அதாவது கண்கள்ல இருந்து மூக்கு, காது, உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு லூப்ரிகேஷனை கொடுக்கறது கொழுப்பு தான். அளவுக்கு அதிகமானால் தான் நமக்கு இது பிரச்சனை, இதய பிரச்சனை வரைக்கும் கொடுக்குது. ஆமா, இன்னைக்கு சர்வசாதாரணமா ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க. கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட்ல பிளாக் இருக்கு, ஸ்டண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேட்டி லிவர் வரிசை கட்டி நிக்கிறாங்க. கரெக்ட். சோ இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு உடல்ல தேங்க ஆரம்பிச்சிருது. கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு உடல்ல பார்த்திருப்போம். அங்கங்க உருண்டையா இருக்கும் மேம். இல்ல அதுவும் கொழுப்பு கட்டின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றது. பட் இது சாதாரணமா நம்மளுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தலைன்னா நம்ம அதை பத்தி பயப்பட போறது கிடையாது. பட் ஆனா ஹார்ட்டையோ போய் அது அட்டாக் பண்ணுது, ஹார்ட் வெசல்ஸ் எல்லாம் அப்படியே மஞ்சளா படிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வருது. அதெல்லாம் எப்படி மேம் நம்ம சித்தால குறைக்கலாம்? முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த உணவு முறைகள் தான்.
அந்த ஃபேட் கண்டென்ட் இருக்கிற உணவுகளை கண்டிப்பா தவிர்த்துடணும். அப்படியே உட்காந்துட்டே உடல் உழைப்பே இல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கரெக்ட். மூவி பார்த்துக்கிட்டே ஃபுட் எவ்வளவு உள்ள போகுதுன்னே தெரியவே தெரியாது. ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுறது, நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் இருக்கிறது, நான்வெஜ் எல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது, எல்லாமே பேட் கொலஸ்ட்ராலா நமக்கு உடல்ல தேங்க ஆரம்பிச்சது. அதுவும் இப்ப சின்ன பசங்க எல்லாம் அந்த கலரா பாக்கெட் கடையில தொங்குது இல்ல மேம், சிப்ஸ், அததான் இப்ப ஸ்கூலுக்கே ஸ்நாக்ஸ் எங்களுக்கு அது வேணும். ஏன்னா அது டேஸ்ட் வந்து அத மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு தெரியாமலே அந்த சின்ன வயசுலயே நல்ல ஒரு வெயிட் ஒபீஸ் ஆயிடுறாங்க. எந்தவித விளையாட்டும் கிடையவே கிடையாது. ஸ்கூல் விட்டு வராங்க, திரும்ப ஹோம்ஒர்க்னு உட்காந்துடுறாங்க. சோ the லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மேம் மாத்தலாம் அவங்க எல்லாம்? இது கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் மாத்துறதை விட டயட்டை முதல்ல மாத்திட்டு இயற்கையான உணவுகள் தான் ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கு நம்ம கொடுக்கணும். ஸ்நாக்ஸ்னாவே வீட்டுல நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கணும். அதுவும் பிளட் வெசல்ஸ்ல போயிட்டு இந்த பேட் கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிக்குதுன்னா ஸோ அதை கரைக்கிறதுக்கான மூலிகைகள் நம்ம எடுக்கணும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மூலிகைகளை மிளகு தினம்தோறும் எடுத்துக்கலாம். சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த ஸ்பைசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம ஒரு டீ வகைகளாக சொல்லியிருக்கோம். அந்த டீ வகைகளாக எடுத்துக்கலாம். சோ இப்போ வந்து மெயினா நம்ம பேட் கொலஸ்ட்ரால் கரையன்னா சுருள் பட்டை, லவங்க பட்டை இருக்கு பாத்தீங்களா, அத வந்து டீயா நம்ம எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் ரொம்ப பெஸ்ட். தினம்தோறும் கருஞ்சீரகம் எடுக்க வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்க பாடி நேச்சர் எப்படி இருக்கும். ரொம்ப ஹீட் பாடியா இருந்துச்சுன்னா கருஞ்சீரகம் டெய்லி வேண்டாம். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீரை வகைகள், அதுலயும் முக்கியமாக இந்த புதினா இலைகள் இந்த டீல போட்டு டெய்லி நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பேட் கொலஸ்ட்ரால் நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். இந்த பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு ஃபேட்டி லிவரா இருக்கு, இல்ல ஹார்ட் வெசல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, இல்ல நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னா இதுதான் ரீசன். பிரெயின்ல நமக்கு பிளட் வெசல்ஸ்ல போயிட்டு கொழுப்பு படியிறது, டீப் வெயின் த்ராம்போசிஸ் சொல்றோம், கால்கள்ல போயிட்டு ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சு ரத்த ஓட்டமே இல்லாம இருக்கிறது. இதுக்கு எல்லாமே கரெக்டா நம்ம கற்ப மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த கொழுப்பு முற்றிலுமா கரைச்சு வெளியே, நீங்க பயப்படவே வேண்டாம், ஸ்டென்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ண வேண்டாம். ஹார்ட்டுக்கான மெடிசன்ஸ் நிறையவே இருக்கு. நெல்லி கற்பம் நம்ம கொடுக்குறோம், கரிசாலை கற்பம் கொடுக்குறோம். நார்மலா நம்ம ஒரு மெடிசன் கொடுக்கறத விட கற்ப மருந்துகளாக எடுக்கும்போது அது இன்னும் அதிகமான பலன் தரும். சித்தர்கள் வந்து தனியாவே கற்ப மருந்துகள் செய்யறதுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும். அது வந்து கரெக்டா அந்த பதப்படுத்தி பாவனை செய்து 2-3 முறை ஒரு மெடிசனை அப்படியே பாவனை செய்து எடுக்கும் போதுதான் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப நெல்லி கற்பமோ கரிசாலை கற்பமோ எடுக்கும்போது கம்ப்ளீட்டா நம்ம பாடியில இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ நேயர்களே, மேம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில அடிப்படை பொருட்களை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தினாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். இருந்தாலுமே நீங்கள் நேரில் ஒரு முறை நம்ம மேமை விசிட் பண்ணி அவங்க கிளினிக்கு வந்து நீங்கள் அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வகை எப்படி இருக்குது, நீங்கள் என்ன வயது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கான சரியான மருத்துவத்தை அவங்க நிச்சயமாக தருவாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா கொழுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு பல உயிர்களை வந்து அப்படியே கொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேருக்கு உடலில் அதிகமாக இருக்குது. ஸோ டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் யாராவது அதை மாதிரி இருந்தாலும் நீங்கள் நம்ம கிளினிக்கு வாங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறீங்க இல்லை வெளியூரில் இருக்கிறீங்க, எங்களுக்கு இதை மாதிரி வந்து சித்தாவில் வந்து ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.